முஸ்லிம்களை பார்க்கிறோம். எத்தனையோ முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். தொழிற்சாலை வச்சிருக்காங்க, ஃபேக்டரி வச்சிருக்காங்க, இண்டஸ்ட்ரி வச்சிருக்காங்க. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியெல்லாம் ஒருத்தர் இருக்கா இல்லையா? அன்பானவர்களே, நீங்க பாருங்க, அப்படிப்பட்ட ஃபேக்டரியில் ஒரு ஆடிட்டர் இருப்பார். ஆடிட்டர் இருக்காரா இல்லையா? அதே போல ஒரு வக்கீல் இருப்பார், ஒரு லாயர் இருப்பார், சட்ட நிபுணர் இருப்பார். ஆனால் எந்த முஸ்லிம் ஃபேக்டரியாவது மசாயில் சொல்வதற்காக, சட்டம் சொல்வதற்காக ஏதாவது ஒரு ஆலிம் நியமிக்கிறாங்களா? ஏங்க, ஒரு பொருளை வாங்குகிறோம், இது ஹலாலா ஹராமா, இது சரியானதா முறையானதா சொல்வதற்கு ஒரு ஆலிம் எங்காவது வச்சிருக்காங்களா? சகோதரர்களே, இது போன்ற ஒரு ஆலிமை வைத்து நீ வியாபாரம் செய்தால், உம்முடைய பணியை செய்தால், நிச்சயமாக மறுமை நாளிலே நான் உனக்கு பலன் என்ன தெரியுமா? அந்த ஓனர் இருக்கார் இல்லையா, மறுமை நாளிலே நபிமார்கள், ஷுஹதாக்கள், சாலியன்கள், நல்லடியார்கள் எழுப்பப்படுவார். ஏன் என்று சொன்னால் அவருடைய வியாபாரம் புனிதமாக இருக்கிறது. நாம் செய்கிறோமா? எல்லாம் சிந்திப்போம், இதை மட்டும் சிந்திக்க மாட்டோம்.